கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து நான் வந்து இது பண்ண சொல்ல மாட்டேன். அது வந்து வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவேன். அதே மாதிரி கலர் ஆடட் கூல் ட்ரிங்க்ஸ் அது மாதிரிலாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்கிறது. அது சுகரை கம்மியாக போடுங்க, சுகரா வேறு எதுவுமே போடுங்க. இயற்கையாக அந்த பழத்தோட டேஸ்ட் இருக்கோ அதை மட்டும் குடிங்க. தேவையில்லாத அதில் சுகரை போட்டு இல்லை சிறப்பை ஊற்றி அது என்னென்னமோ பண்ணுவாங்க அதெல்லாம். பட் அதெல்லாம் தேவை இருக்காது. இன்கேஸ் நமக்கு ஒரு பைனாப்பிள் ஜூஸ் வேணும்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் சக்கரை போடுறது, அதில் வந்து பைனாப்பிள் சிறப்பு ஆட் பண்ணுறது அப்படின்றது தேவையில்லாத வேலை. அது வேண்டாம். அந்த மாதிரி வேண்டாம். இயற்கையாக இருக்கிற பழத்தை சாப்பிட்றோம். நம்ம அப்படி தானே சாப்பிட போகிறோம். பழமாக கட் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்புறம் எதுக்கு ஜூஸில் போட்டு நீங்கள் சக்கரை பாருங்க. பழம் பீஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி சக்கரையோ பைனாப்பிள் சிறப்பை போட்டுலாம் சாப்பிட போகிறது. அதுதான் சொல்கிறேன். அப்படியே தான் நம்ம சாப்பிடுவோம். அதுதான் உண்மை. தேவையில்லாத சுகர் நம்ம ஆட் பண்ணாலும் நம்மளோட பாடிக்கு தான் அது தேவையில்லாத எனர்ஜி, தேவையில்லாத சுகரு, பிளட் குளுக்கோஸ் ஏறும். அது டயபெட்டிக்கு தேவையில்லாமல் சொல்ல நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு பழம் சாப்பிட்டாலாம் வராது. தேவையான அளவுக்கு அவங்க திரும்ப திரும்ப நீங்கள் ஜூஸ் பிரியராக இருக்கலாம். திரும்ப திரும்ப ஆடட் சம்திங்னா வச்சுக்கலாம். அது இட் வில் கிரியேட் ப்ராப்ளம்ஸ்.